15 கிலோ பாய். அது மூலையில் விடு. கொண்டாரு மொத்தம் 153 கிலோ. போயிட்டு கணக்கு பார்த்து காசு கொடுத்து அனுப்புகிறேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம் பாய். கலியா வண்டி அடி. வாப்பா கந்தா. நான் பூமலை அலைய பார்க்க முடியல. வா வேலு. பட்டு புருஷனா? ஆமாத்த. பூட்ட சமையல்கார பிச்சு புட்டான்ப்பா. கறி பஞ்சாட்டம் இருந்தது. சும்மா இருமா. எப்போ பார்த்தாலும் திங்கிற நினைப்பு தான். அன்றைக்கி வெள்ளிமலை போயிருந்தோம்பா, அதான் வர முடியல. பரவாயில்லப்பா. ஆடு வாங்கினேன்ல, இந்த காசு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நமக்குள்ள என்னப்பா கணக்கு? வாங்கண்ணே. பாப்பா இல்லப்பா இருந்து சாப்பிட்டு தானே இருக்கட்டும்மா. நல்ல விஷயம் கந்தா. இன்னைக்கு பணம் சம்பாதிக்கணும்னா வேலு மாதிரி வெளிநாடு போனதான் ஆச்சு. இங்கே என்னதான் கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டாலும் ₹1 சம்பாதிக்க முடியாது. பின்ன மண்ணை பசஞ்சு கஷ்டப்பட்டு விவசாயத்தை பண்ணாலும் என்னத்தை சேர்த்து விட்டேன். இவனை படிக்க வச்சதுதான் மிச்சம். போறான். நாளைக்கு இவனுக்கு பிறக்கிறதாவது என்ன மாதிரி விவசாயத்தை கட்டி அழாம நிம்மதியா இருக்கலாம்ல. ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். சரி போலாம்பா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. என்னமாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, பஞ்சர் ஆயிடுச்சு. என்னம்மா வர வழியில நாராயண கடையில் ஓட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சரி, உங்க அப்பனுக்கு வேலை கொடுப்போம். என்னடா உனக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை. ஏய் ஒன்றும் இல்லைங்கிற. ஒன்றும் இல்லை. சரி இப்போ கிளம்பலாம். கணுக்கான் வீட்டில் பொண்ணு கேட்குறாங்க. பையன் கவர்மெண்ட் உத்தியோகம். ஆனால் நான் பொண்ணை கொடுக்க மாட்டேன். குடியார பாவி, என் பேச்சு ஏன கட்டிக்கலான்னு நினைக்கிற? ஏய், தின்ற வேலையை மட்டும் பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். இதே வேலை தான் உனக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்கியா? இனிமேல் இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் பார்க்குறவனுக்கு பொண்ணு கொடுக்கறதே வேஸ்ட். பென்ஷனும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. என் பொண்ணை எவன் நிம்மதியாக வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாதம்மா. ஃபாரினுக்கு போகிறவன் தான் உன் கழுத்தில் தாலி கட்டுவான். அப்பா சொல்கிறேன்ல, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பால் ஊத்திட்டு வர வேண்டாமா? கொடு. அப்படி என்ன அவசர செலவு? எல்லாம் நல்ல செலவுக்கு தான். இதை வச்சுக்கோ. வேலை கிடைச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. வரேன், போயிட்டு பாருங்க. இவ்வளோ பணத்தையும் வாங்கிட்டு மெட்ராஸ் போனவன் வேலை கிடைச்சதுன்னு ஃபோனும் பண்ணல. இவன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. கோவம் வருமா வராதா சொல்லுங்க? ஏய், கோமைக்கு வருது, வண்டி வச்சு நான் ஓரமாக போய் நின்றுக்கிறேன். அடி வாங்குறதா நீ தனியாக அடி வாங்க. ஏய் நில்ற. என்னடி நேரடியாக திட்டமில்ல ஆளை வச்சு திட்டி வேடிக்கை பார்க்குறியா? எங்களுக்கு ஒன்றும் ஆளை வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நன்றி மறந்தவனுக்கு இந்த ஆண்டவன் தண்டனை கொடுக்குறான். ஹே, என்னடி கண்ணகி கணக்கா சாபம்லாம் விடுற? இந்த ஜாட மடைய பேசுறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஐயோ, வாயை விட்றானே. யாரு ஜாடமடியா பேசுறாங்க? அதெல்லாம் அவங்க மனசுக்கு தெரியும். உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்கிட்டு திமிரில் பேசுறியா? மாசம் 3 லட்சம் சம்பாதிப்பேன் நான். இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துருப்பேன் என்கிட்ட சொல்லு. வட்டியோட மூஞ்சில் தூக்கிடுறேன். சே, வட்டிக்கா நான் காசு கொடுத்தேன்? புதுசா பணம் சம்பாதிக்க போற திமிரில பழச மறந்துட்டல. இனிமே மூஞ்சிலே முழிக்காத. பெரிய நரி மூஞ்சி. டெய்லி இந்த மூஞ்சி முழிச்சு தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் பாரு. சீப்பா. ஏய், என்ன நரி மூஞ்சி கரடி மூஞ்சி என்னதான் பிரச்சனை?
ஒரு 5 பவுன் நகை வீட்டு ஆட்டை போட்ட மச்சி ஓவரா சீன் போடுறா. அடப்பாவி, நான் ஏதோ அந்த பொண்ணு தான் உனக்கு துட்டு தரணும்னு கலாச்சினுக்கிறேன்னு நினச்சேன். என் பொண்டாட்டிட்டு 1 கிராம் மூக்குத்தி கேட்டதுக்கு 1 மாதம் என்ன ஒதுக்கி வச்சா தெரியுமா? நீ 1 கிராம் கேட்கறதுக்கு பதிலா 1 சவரன் கேட்டிருக்கணும். 1 சவரம் ஆயுசுக்கும் தனியாக படுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான். அறிவு கட்ட முண்டம் இப்படியா மேடை வந்து நிக்கிறது? கொஞ்சம் பேசணும். மச்சான், நான் ஒன்றா கரும்பு தோட்டில் உட்காந்துக்கிறேன். நீ பேசிட்டு வந்து என்ன கூப்பிடு. ஏய் இருடா. அப்படி என்ன தலை போகிற விஷயம்? நிலத்தெல்லாம் வித்துட்டு போறியாமே. ஓ, இதுக்கு தான் நீ காலையிலேருந்து அத்தனை ஃபோன் பண்ணிட்டு இருந்தியா? ஆளும் மொகர கட்டையும். இது என்ன சின்ன விஷயமா உனக்கு? என்ன நீங்களாவது சொல்லலாம்ல. ஏமா சொல்ல? இதை சொன்னது தாம்மா தொத்தி அடிச்சான் அண்ணன். ஏய் சுமாரா இருக்கிறோம்பா. அது என்னப்போ? காட்டை வித்துட்டு போறேன்னா இங்க உனக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லைன்னா எங்க அப்பா அம்மா 2 பேரையும் தான் கூட்டு போறேன். வேற யார் இருக்கா? எங்க அப்பனுக்கு சின்ன வீடு கூட இல்லையே. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா நிலத்தை விற்க கூடாது. பாடுறா, ஆர்டர்லாம் போடுறா. நிலத்தை விற்கிறதும் விற்காததும் ஏன் இஷ்டம். படிச்ச திமிரில் ரொம்ப ஆடாத. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். வரும்போது பார்த்துக்கலாம். ஏறா. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எத்தனை கால் பண்றது? எடுக்க மாட்டியா? நானா பண்ண சொன்னேன்? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? மாப்பிள்ள என்ன சிங்கப்பூரா இல்ல துபாயா? அப்போ நமக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லைன்னா புரியலையே. இதெல்லாம் நீ படிச்ச புக்கு தானே? கிண்டல் பண்றியாடா? பண்ணுவேன், ஏன் பண்ண மாட்டேன்? நீ அன்னைக்கு சொன்னியேடா, அதை நம்பி இன்னைக்கு வரைக்கும் எவனையும் திரும்பி கூட பார்க்காம உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு இது தேவைதான். ஏன்னா சார் படிச்சிருக்கீங்க, வெளிநாடெல்லாம் போறீங்க, நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கிறவ தானே. நான் எல்லாம் உனக்கு துக்காதான் தெரியும். நல்லா இரு. ஏய் நில்றி, ரோஷம் பொத்துக்கிட்டு வருது. ஏய் காட்டுக்கார நிலைமையில நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? உனக்கு தான் என் மேல லவ்வே இல்லையே. ஏய் லவ் இல்லாமலே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? அப்புறம் ஏன் இத்தனை நாளா கண்டுக்காம இருந்த? அது வெளிநாடு போகிறேன்ல, நீ என்னை விட்டு எப்படி பிரிஞ்சிருப்பேன்னு சும்மா டெஸ்ட் பண்ண. கொஞ்சக்கார என்ன யோசனையெல்லாம் பலமா இருக்கு? காட்டை வைக்க கூடாதுன்னு அந்த கொதி வச்ச, இப்போ மட்டும் எப்படி ஒத்துக்கிட்ட? காடா நீ அண்ணா, நீதான் முக்கியம். என்ன குறுகுறுன்னு பார்க்குற? ஏன் பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம், ஆனால் இது வேற மாதிரி இருக்கே. இல்லை, இந்த பட்டிக்காடை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறோமே, எல்லாத்துக்கும் நீ சரிப்பட்டு வருவியான்னு யோசிக்கிறேன். ஏன் அங்கே இருக்கிறவளை விட நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன்? அவளுக்கு பண்ணுற எல்லாத்தையுமே உன்னால் பண்ண முடியுமா? இங்கிலீஷ் பேசுவியா? பேசிட்டா போச்சு. கார் ஓட்டுவியா? ஓட்டிட்டா போச்சு. லிப்ஸ்டிக் போடுவியா? போட்டுட்டா போச்சு. லிப்ஸ்டிக் ஒத்தட்டால ஒரு முத்தம் கொடுப்பியா? கொடுத்துட்டா
போச்சு. பட்டிக்காடு, நான் கேட்டது வெள்ளை கிஸ். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். கல்யாணத்துக்கு அப்புறமும் இதே ஒத்தடு தான் இருக்க போட்டு. நான் வந்தது கூட தெரியாம அப்படின்னு எழுதிட்டு இருக்கேன். ஏய் குடியாது. முடியாது. மலைமுண்டன், நெடுமூக்கன், காடக்கழுத்தன். டேய், யார் இப்படி திட்டி எழுதிருக்க? ஏய் குடதா, நீ சரியான ஆட்டுக்கார அலமில்ன்றது அடிக்கடி ப்ரூவ் பண்ற. இதெல்லாம் என்னன்னு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாதுப்பா, நீயே சொல்லு. சிறை மீட்டான் மணல்வாரி செஞ்சூரை முத்துவிலங்கி கத்தூரிவாளன் பொற்பாறை அரிக்கிராவி குழியடிச்சான் வல்லரகன் வாளான் பயங்கொண்டா கல்லுருண்டையான் பெலியான் ரசகடம் வீதி வடங்கான் மதிமுனி மடுமுழுங்கி பரப்பு குடைஞ்சான் பொம்மி கொசுவக்குத்தாலை கவுனி கருப்பு கவுனி சிவப்பு கவுனி கந்தசாலா இரவை பாண்டி நவர குந்தாவி கூம்பாலை பூம்பாலை செம்பாலை சொர்ணவாரி சூலக்குணுவை நொறுங்கன் பச்சை பெருமாள் வரசமுண்டான் கண்டசாலி மொட்டக்கூர் ராமக்கல்லி செம்பினி பிரியன் ராஜமுடி ராஜமன்னார். ஐயோ, சத்தியமா ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் அந்த காலத்து பாரம்பரிய நெல்லுங்களோட பேர். இது அப்படியே காலப்போக்கில் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதான் ரெஃபரன்ஸ் எடுத்து எழுதிட்டு இருக்கேன். அப்படியா? எனக்கு ஐஆர் 20, பொன்னி, டிகே இது மட்டும் தான் தெரியும். சரி, அதை விடு. நெல்லில் மட்டும்தான் பழச நினைப்பியா? தள்ளி உட்காரு. முடியாது. கண்ணாது காட்டியான மாதிரி இருக்கு. என்ன அது? அதுவும் ஒரு வகையான நெல். சி. அண்ணே கொஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நீ கிளம்பு. அப்ப நீ? நான் வரேன், நீ போ. நீ பண்ண எல்லாத்தையும் மறந்துடுறான். கேட்குற பணத்தையும் தரேன், விட்டுரு. முடியாது. ஏய் இல்லடி, இவ்வளோ நேரமாக தையல் கிளாஸ் சொல்லித்தராங்க. போனா போது பொம்பளை புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தா இவ்வளோ திமிரா? நீ கிழிச்சது போதும், நாளிலிருந்து ஆட்டம் வச்சுட்டு வீட்டோட இருக்க சொல்லு. அவ மீறி போனா உன் காலை வெட்டி விடுவேன். பிள்ளைய வளர்க்குறா பாரு, பிள்ளைய தருதலை. வலிக்குது, வலி தாக்க முடியல. நிறுத்தியா? கொடுத்தன நடத்தத்தான் லாக்கி இல்ல, அவனை அடிக்கவும் லாக்கி இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போற? கத்தாதியா, அண்ணே வராது, திட்ட போறாரு. விரல தானே வெட்டினேன், கையவா வெட்டினேன். அண்ணன் வலிக்குதுன்னு. ஏதோ பெரிய கூலிப்படை வச்சு முடிக்கிறேன்னு சொன்னீங்க, அவன் பவுச பாத்தீங்கல்ல? என்ன பிளான் போட்டாலும் கட் பண்ணி போறான் அண்ணே. கடைசி வரைக்கும் அவன் நிலம் நம்மளுக்கு கிடைக்காமலே போயிருமோ? நிலத்தை அலையா போடக்கூடாதுன்னு ஒரு பொடி பையில போட்டு தள்ள முடியல உங்களால? இவ்வளோ பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு விரல வெட்டினவன் நாளைக்கு தலையை வெட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஏனே அந்த வெட்டின விரலை எடுத்துட்டு வந்துடக்கூடாது? ஆப்ரேஷன் பண்ணி ஒட்டியிருக்கலாம்ல. இங்கே வந்து குழந்தை மாய்.
வெள்ளை வெட்டி குங்குமம் போட்டு வச்சுட்டா நீ பெரியாளா? எத்தனை பேர் வந்தாலும் சரி, எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, இதே கதி தான் எல்லாருக்கும். உன் வித்தையெல்லாம் உன்கிட்ட வாங்கி குடிக்கிறானுங்க பத்தியா, இவனுங்க கிட்ட வச்சுக்க. இனிமே என்ன மீறி ஒரு அட்டி நிலம் கூட உன்னால வாங்க முடியாது. ஏய் அண்ணே, டேய் ஏய் இறப்பா. ஓகே சார். எஸ் சார். ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். நீ எப்படி அவனுக்கு கிட்ட மாட்டின? அதை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ அடிபட்டு கிடக்கிறதா சொன்னாங்க. போகாம எப்படி இருக்க முடியும்? ஆமா, இது எப்படி நீ வீட்டில் சமாளிச்ச? இதை விட சின்ன விஷயம். எங்க அப்பா கொண்டு வந்து நிறுத்துற மாப்பிள்ளைய தான் என்னால சமாளிக்க முடியல. நீயும் ஒரு வழி பண்ண மாட்டேங்கிற. பண்ணலாம். ஏய் நில்லு. இவ்வளோ சொல்லியும் அவங்க கூட சுத்திட்டா வர்ற சொட்ட கழுத. இனிமேல் அவங்க கூட பார்த்த வெட்டி போட்டுருவேன். காதலா சாதலா